ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா SAP S4 ஆனால் ஹவு டு கிரியேட் த சேல் ஆர்டர் அண்டு இன்வாய்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, டெலிவரி க்ரியேட் பண்ணி இன்வாய்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு சேல்ஸ் டேப் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? க்ரியேட் சேல் ஆர்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணுற வியூ வரும் உங்களுக்கு. அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாரிஃபிகேஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் VA01ன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணலாம். நீங்கள் சர்ச்சில் போயிட்டு VA01 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா VA01 ஃபார் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். VA02 VA03 இதுவும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம VA01 டைரெக்டாக கொடுத்தோம் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ரியேட் பண்ணுறதுல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சேல் ஆர்டர், ஓகேவா, கிரெடிட் நோட், டெபிட் நோடு, சப்ளிமெண்ட்ரி ரிலேட்டட் இன்வாய்ஸ், இது எல்லாமே இங்கே போஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒன் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் சேல் ஆர்டர். இது ஒரு மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் சேல் ஆர்டர். சேல் ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆர்டர் டைப் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் ஆர்டர். ஓகே, ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், ரெண்டுத்துமே செலக்ட் பண்ணிச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், டிவிஷன். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே இங்கே வந்து பார்ட்னர் ஃபங்க்ஷன் கேட்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோல் டு பார்ட்டி. ஓகே, சில்வர் ஸ்டார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுனே கொடுத்துருவோம். ஓகேவா? என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டமில் போயிட்டு என்ன ஐட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி FG1111 மிடில் கோடை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 குவான்டிட்டி. ஓகேவா? 10 குவான்டிட்டி ஆர்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். கஸ்டமர் ரெஃபரன்ஸ் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, பார்ட்னர் ஃபங்க்ஷன். ஓகே, ப்ரைஸ் அப்டேட் பண்ணோம். ஓகேவா? ப்ரைஸ் அப்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் இன்கம்ப்ளீட்னஸ். ஓகே, ப்ரைஸ் டேட்டா மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஓகே, க்ரியேட்னு கொடுப்போம். சேவ். ஆர்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆர்டர் நம்பர் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக VA02 ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா? இங்கே VA02ல் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ECCயோட நார்மல் விண்டோ மாதிரி இருக்கும். எப்படி சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி மெத்தடு. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இந்த ஐட்டம் கண்டிஷன்ஸ் கொடுத்திங்கன்னா ப்ரைஸிங் ப்ரொசீஜருக்கு போகும். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு சிம்பிளிஃபையாக இருக்கும் என்ன டேட்டா கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இண்டிகேஷன் நம்ம இங்கே கொடுத்துப்போம். ஓகேவா? இங்கே PR00 தான் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு காமிக்குது. அந்த ப்ரைஸை மெயின்டைன் பண்ணிவிடுவோம். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து 98 rupees அப்படின்னு USDயில் கொடுக்குறோம். ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டு சார். ஓகே, PPR0ல் வந்து பார்த்தீங்கன்னா 98ன்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து மெனுவில் போயிட்டு எக்ஸிட் போயிட்டு இன்கம்ப்ளீட் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் இங்கே ஷோ ஆகும். ஓகே, எதுவுமே இல்லைன்னாவது
செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் போங்க. பேக் போனீங்கன்னா இங்கே க்ரியேட் டெலிவரின்னு இருக்கும். ஓகேவா? அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாகவே டெலிவரி க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஷிப் டு பாயிண்ட்டு ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்டர் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நோ ஷெட்யூல் லைன் டியூ டு த டெலிவரி அப் டு த டேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. டெலிவரி லைன் ஐட்டம் குவான்டிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு வருது. ஜஸ்ட்டு என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கு பாருங்கள் ஷெட்யூல் லைன் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, 5/5 month 24 2026 5 குவான்டிட்டி. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு செக் பண்ணுவோம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேவ் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு. சேவ் பண்ணுங்கள். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரியேட் டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. ஓகே, ஆர்டர் கொடுத்துட்டு continue. No schedule line item due for the delivery for the selected date அப்படின்னு காமிக்குது. ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் how to create the delivery and how to create the invoice நான் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்ஸ்.